உடன் சிறந்த சகோதரர்கள், ஒரே தாய் இரண்டு தந்தைகள், இந்திரனுக்கு பிறந்த வாலியும் சூரியனுக்கு பிறந்த சுக்கிரனும் எந்த அளவிலே ஒற்றுமையாக இருந்தார் என்பதையும் விதிவசத்தாலே பகமை ஏற்பட்டு வாலி மதம் என்ற வாலி மோட்டத்தை வரை எண்ணிலும் பார்த்தோம். ராமபிரான் சொன்னார், வருகின்ற சாதுர் மாசம் வருகிறது, இந்த 4 மாத காலம் நீ இழந்த ஆட்சியையும் பிரிந்த மனைவியும் சேர்ந்து வாழ்க என்று சொல்லி சென்று விட்டார் ராமபிரான். 4 மாதம் முடிஞ்சுவிட்டு, ஆனால் அவர் செய்நோக்கி கொண்டவனாக இருக்கிறானே, எனக்கும் வாலிக்கும் எந்த பகையும் இல்லாத பொழுது அந்த சரணாகதி தத்துவத்தை காப்பாற்ற, அந்த தர்மத்தை நிலைநாட்ட வாலியை கொன்றேனே, இவனுக்காக இவன் இன்னமும் திரும்பி வரவில்லை. உடனடியாக லட்சுமணரை அனுப்பினார். லட்சுமணா கொஞ்சம் நிதானமா போகும்போது சொன்னார் ராமபிரான், நான் 3 நாட்களாக சொல்லி வருகிறேன், சில காட்சிகள் வால்மீகியில் இருப்பதும் அதை கம்பர்கள் மாற்றி தன்னுடைய ராமாயணத்தை எழுதியிருக்கின்ற சில காட்சிகளை ஒப்பிட்டு காண்பித்தேன். அது போன்ற ஒன்று இப்பொழுது அப்படி லட்சுமணன் வருகின்ற பொழுது அந்த தாரையாகப்பட்டவள் வாலிய மனைவி இருந்த நிலை என்னால் சொல்வதற்கில்லை. அது வால்மீகி ராமாயணம். ஆனால் கம்பர் மாற்றிவிட்டார். கணவனை இழந்த கைவல் கோலத்திலே இருந்தாளாம். லட்சுமணன் பார்த்து குடிக்கு போனான், என் தந்தை இருந்த பொழுது என் தாய்மார்கள் இப்படித்தானே இருப்பார்கள் இருக்கிறேன் என்று அவன் நம்புவதற்காக என்று சொல்லி ஒரு கனையாளியை அடையாளமாக கொடுத்து புறப்பட்டார். ஆசிரியர் புறப்பட்டவுடன் மக்கள் குழந்தைகள் எல்லாம் கேட்டுதான், இவன் போய்கொண்டிருக்கிறானே அந்த இலங்கையிலே சீதா தேவியை பார்க்கவில்லை என்றால் என்ன ஆகும்? ஒரு குழந்தை சொல்லிச்சு, நம்ம ராஜா சுக்கிர மகாராஜா போச்சுட்டு நம்ம எல்லாம் போட்டு கொடுப்பார். அது ஒரு குழந்தை சொல்லிச்சு, என்ன தப்பு, ராமகாரியமா நாம இறக்கிறதுனால எந்த தப்பு இல்லை, அந்த ஜடாவி இறக்கலையா? மரத்திலிருந்து ஒரு பறவை கீழே குதித்தது, யார் சொன்னது ஜடாய் இறந்து விட்டான் என்று? நாம் ஜடாயின் சகோதரன் சம்பாதி, இருவரும் இணையற்ற சகோதரா வாழ்ந்தோம். ஒரு சமயம் சூரியனை நோக்கி பறந்து கொண்டிருந்த போது சூரிய வெப்பம் தாங்காமல் ஜடாயை தவித்தான். நாம் எனக்கு 2 இறக்கைகளை முடித்து குடைவேல் பிடித்து அவனை காப்பாற்றி விட்டேன், என் 2 இறக்கைகளை என்று போய்விட்டது. அப்ப ஏற்பட்ட என் சகோதரன் இறந்து விட்டானா என்று மிக மிக வருத்தத்துடன் சொன்னது அந்த சம்பாதி குழம்பு. பிறகு ராமகிரா காரியமாக வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் ராமன் நாமத்தை சொன்னதினாலே அதனுடைய இறக்கைகளும் மனிததாக சொல்லுகிறார்கள். கூடிய அழகினாலே பார்த்து இலங்கையிலே ஒரு பெண் இருக்கிறது தெரிகிறது என்று சொன்னது சொன்னார். புறப்பட்டார் ஆஞ்சநேயர். நண்பர்களே, வாழ்க்கையிலே 3 தடைகள் உருவாகும். ஒரு தடை நண்பர்களாலும் உறவினர்களாலும் ஏற்படும். மற்றொரு தடை தெய்வ சோதனையாலே ஏற்படும். 3வது தடை விரோதிகளாலே ஏற்படும். அப்படி ஆஞ்சநேயர் புறப்பட்ட பொழுது அந்த மலையை எம்பி எந்த காட்சியை சொல்லுகிறார்கள். நகேந்திர மலை சுட்டு நூறாக போடும். ஏதோ பூகமும் வந்துவிட்டதோ என்று மலையை தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிமார்கள் எல்லாம் பயந்து போனார்கள். ஒன்றிலிருந்த பாம்பு தன்னுடைய நாகத் மாளிகையை கட்டிற்றான். அத்தனை வேகத்தாக தாவினார். தடையில்லாத தாவலா என்று ஒரு திடீரென்று மலை எண்ணிருந்து நின்றது. ராமகாரியத்தைக்காக சென்று கொண்டிருக்கின்ற போது தடையார்ந்த மலையை என்று அடிக்க போன போது கைகூப்பி ஆஞ்சநேயனான பக்தன், உனக்கு நண்பனாக, உனக்கு காயம் நண்பனாக ஆறுதல் சொல்லி உன்னுடைய ராமகாரிய சேவைக்கு நான் பயன்பட ஆசைப்படுகிறேன். என் பெயர் மைனாக மலை. அக்காலங்களிலே மலைகளுக்கெல்லாம் ரெக்கைகள் இருக்குமா? அப்படி எந்த மலை எந்த ரெக்கையை வர வைத்துக் கொண்டு எந்த திசை மீது விழுத்தும் என்று பயந்து கொண்டு ரிஷிகள் வேண்ட இந்திரன் எல்லா மலைகளுடைய ரெக்கைகள் எல்லாம் வெட்டிவிட்டான். நான் மட்டும் தப்பித்தேன். ஆஞ்சநேயா எப்படி தெரியுமா? உங்க அப்பா வாயு பகவான் தயவினாலே சமுத்திரத்திலே என்னை கொண்டு ஒழித்து வைத்த காரணத்தினாலே தப்பித்து விட்டேன் என்று சொல்வது. இந்த இடத்திலே நிறைய பழங்கள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, ஓய்வெடுத்து போய் என்று சொன்னபொழுது மிக்க மகிழ்ந்தாராம் ஆஞ்சநேயர். ராமகாரியமாக சென்று கொண்டிருக்கிறேன், அந்த காரியம் முடிகின்றவரை எங்கேயும் ஓய்வெடுப்பதில்லை என்று சொல்லி பின்னால் திரும்பி வரும்போது வருகை என்று சொல்லி புறப்பட்டு போனார். இதுதான் உறவினரான நண்பர்களும் ஏற்படுகின்ற தடை. அடுத்த தடை என்ன? தேவர்கள் பார்த்தான். ஏதோ ஜாம்பவான் சொல்லிட்டு அங்க போனா தலைவிட
அவனுக்கு எப்படி தெரியும் ராவணன் பத்தி என்ன தெரியும்? மாயாலே போயிடக்கூடியவன். இவருக்கு அந்த ராவணனை வெல்லக்கூடிய புத்தி கூர்மை இருக்கிறதா? சோதிப்பதற்காக சுரசை என்று பெண்ணை கீழே வைத்தார்கள். ஆஞ்சநேயர் காணுகின்ற போது வாயை கைதாக்கிக் கொண்டாலும் ஆஞ்சநேயர் பார்த்து, நீ யாரப்பா எங்கே போகிறார்? யாரா இருந்தாலும் என் வாய்ப்பிலே போதுதான் போக வேண்டும் என்ற நிபந்தனை புரிந்து கொண்டார். அம்மா, நீங்கள் பார்க்கின்ற உருவம் இந்த உருவம் என்னிடம் இல்லை, உண்மையான உருவம் இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள் என்று சொல்ல ஸ்வரூபத்தை எடுத்தாராம் ஆஞ்சநேயர். அவ்வளவு வாயை பேச கொண்டு போயிட்டார். அர்த்தார் ஆஞ்சநேயர் திடீர்னு உருவத்தை சிறிதாக்கி கொண்டால் வாயை கொண்டு காது வழியாக வந்து விட்டார். உன் நிபந்தனை என்ன? இங்கே வருபவர்கள் வாய் வழியாக போக வேண்டும். அவை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பான முறையிலே தேவர்களாம் வெற்றினார்களாம். இப்படி புறப்பட்டு போனவர்களுக்கு செய்த சோதனையும் வெற்றி கொண்டு விட்டால் இனி சோதனை இல்லை என்று தாண்டி கொண்டிருந்த பொழுது எதிரே எந்த தடையும் இனி தடையில்லை, தாவலாம் என்று தாவினார். ஆஞ்சநேயர் ஏழை குறித்து யாரோ எடுத்துக் கொண்டிருந்தார்கள். கீழே குறித்து பார்த்தார். அங்கால தலையில் சொல்கின்ற சிம்பிகா ஆஞ்சநேயர் நேரை பார்த்து எடுத்துக் கொண்டிருந்தார். உடனே ஆஞ்சநேயர் கையை பிடித்தார். குறித்து அவரை கொன்றுவிட்டார். கொன்றுவிட்டு அவர் குடலை ஒழிக்கொண்டு மேலே பறந்தார். எப்படி இருந்ததுன்னா, இந்த குழந்தைகள்லாம் பட்டம் எடுப்பாரோ, பட்டம் மேலே பறக்கும், இந்த கை கீழே வச்சுருப்பாங்க, பாஞ்சா கை அப்படி இருக்கலாம். அவருடைய குடல் சுத்தி சுத்தி இழுத்து போய் பறக்கும் பொழுது மேலே ஆஞ்சநேயர் பறக்கிறார், கீழே சிம்பிகா இருந்து கிடக்கிறாள். அவள் உடல் அகப்பட்ட கையோடு தொட்டிட்டான் என்று வர்ணிக்கிறார். தாண்டி விட்டார் எதிராக இருக்கக்கூடிய தடை. என்ன கோட்டையில் சிறப்பாக தாண்டனார் ஆஞ்சநேயர் திடீரென்று யாரும் கீழே குளித்து விட்டார் வேண்டும். யார் நீ? இலங்கைக்கு செல்கிறேன், அனுமதி பெற்றிருக்கிறாயா? கட்சிகளுக்கும் வாகனங்களுக்கும் அனுமதி தேவையில்லை என்று சொன்னது இல்லை. எங்கள் இலங்கைக்கு யாரையும் தாண்ட வேண்டுமானால் அமைதியில் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லி அவரோட வாக்குவாதம் வர ஒரு குத்து விட்டார் ஆஞ்சநேயர். அவர்தான் அந்த கீழே விட்டார். விழுந்தவர் எழுந்தார். நான் லங்கினி தேவி எனப்படுவோள் ஒரு சாபத்தினாலே இங்கே வந்திருக்கிறேன். என் சாப விமோச்சனம் கேட்கப்பட்டு என்றைக்கு ஒரு குழந்தை வந்து உன்னை குத்து வருவோ அது சாப விமோச்சனம் என்று சொன்னார்கள். ஆஞ்சநேயா, நீதான் அந்த ஆஞ்சநேயனா? சாதாரண குழந்தைக்கு எண்ணிருக்கேனப்பா என்று மிக்க ஆனந்தமாக சாப விமோச்சனம் பெற்று லங்கினி தேவி பரமத்திலே நீ தேடி வந்த சீதாதி என்று இருக்கிறார்கள். நண்பர்கள் வீட்டுக்கோ உறவு வீட்டுக்கோ முதல் போனால் வலதுகாலை வைத்து போக வேண்டும். கிரகப்பேருக்கு மாத்திரம் இல்லை, முதல் எப்ப போனாலும் ஆஞ்சநேயர் இடதுகளை வச்சு போனார். ஏன்? அந்த ராவண வம்சம் அழிய வேண்டும். அப்படி போனவர் இனி எந்த தடையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு பார்த்த பொழுது கீழே இருந்து மீண்டும் ஆஞ்சநேயர் யாரோ எழுந்து விட்டார்கள். குனிந்து பார்த்தார், ஒரு மாபெரும் மலை படுத்து கிடக்கிறது. மலைக்கு கண்கள் இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, காது இருக்கிறது. விடுகின்ற மூச்சு காற்று விடுகின்ற நேரத்திலே மேலையும் விடுகின்ற நேரத்திலே விடுகின்றது. அங்க படுத்திருந்தவன் தான் உபகரணம். இவ்வளவுடைய சரீர வறுமை கொண்டவரெல்லாம் இங்கே இருக்கிறார் என்று அடுத்த அரண்மனைக்கு தாண்டினார். தாண்டிய போது அவர் செய்தியை வந்த வார்த்தை நான் சொன்னதை நீங்கள் திருப்பிச் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நம்ம லங்கையில் தான் இருக்கோம். என்ன சிவநாமம் அரசர்கள் கீழே குடித்து பார்த்தால் ராமுடைய தம்பி விபீஷணன் குடித்திருக்கிறான் சிவநாமத்தை. அடுத்த அரண்மனைக்கு தாண்டினாலே படுத்திருந்தானே அவனை பார்த்தால் அவன் சாதாரண யுகப்படி ஆயுதங்களை அடிக்க வைத்திருந்தான். யுகம் என்றால் அந்த காலத்தில் இது போல அதர்மமான முறையே யுத்தம் செய்யக்கூடாது. யானைப்படையை யானைப்பொடி தான் அடிக்க வேண்டும், குதிரைப்படையை குதிரைப்படி தான் அடிக்க வேண்டும். காலாட்கள் போது ஒரு படையை பாதுகாக்க மற்றொரு படை பின்னாடி போகும். இதெல்லாம் நீங்கள் கருதப்பட்டு வாகனம், கருதவியும் சத்தோவியும் பல தீவுகள் எல்லாம் நீங்கள் மகாபாரதத்தை சிறப்பாக சொல்லுவார்கள். அங்கே அப்படி வீரத்தோடு அடிக்க வைக்கின்ற ஆயுதத்துக்கு அரண்மனை வைக்கின்ற அரண்மனைக்குள்ளே பார்த்தால் அங்கே படித்து இருந்தது ராமுடைய மகன் இந்திரஜித். அவன் பெயர் மேகநாதன். இந்திரனை ஜெயித்ததாலே இந்திரஜித் என்று பெயர் கொண்டவன். அடுத்த அரண்மனையை தாண்டினார். அரண்மனையானது தொங்குகின்ற தொகையெல்லாம் தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் மேல் கூரையெல்லாம் மாணிக்க
மாணிக்கங்களால் நவரத்னங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொண்டு விட்டார் ஆஞ்சநேய சுவாமி. இதுதான் ராமனுடைய அரண்மனை. இப்படி போய்கொண்டிருக்கின்ற காட்சி சுந்தரகாண்டம். எல்லா காண்டங்களுக்கும் காரணம் பெயர். இந்த காண்டத்துக்கு மட்டும் ஏன் சுந்தரகாண்டம்? செல்லுகின்ற பாதையில் இருந்த இயற்கை காட்சிகளாலே சுந்தரகாண்டமா? இல்லை. சரணமடையிலேயாம் ஆஞ்சனை. அதனால்தான் வந்து இந்தேந்திரிய என்று பெயர். இந்திரியத்தை வென்றவர். திரும்பி பார்த்தார், மிக்க மகிழ்ந்தார். எந்த ஒரு காரியத்திற்காக நான் வந்தேனோ சுலபமாக முடிந்து விட்டது. தாயாரை இங்கே பார்த்து விட்டேன். அப்படியே நீ நினைத்துக் கொண்டவர் தனக்குத்தானே குத்திக் கொண்டால் நான் தேடி வந்த தாயார் மஞ்சத்திலே படித்திருப்பாளா? அதுவும் ராவணன் அந்த புறத்தில் அங்கே படித்திருந்தவள் மண்டோதரி. மண்டோதரி அழகு அமைப்பு தாயார் சீதாதேவியில ஒத்து இருக்குமா? பிறகு பார்த்தா எல்லா இடங்களிலும் தேடியாகிவிட்டது. தாயாரை மட்டும் பார்க்க முடியுமா? காரணம், புறப்பட்ட போது கடவுளை வணங்கிவிட்டு புறப்பட்டிருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் முதலே செய்த வணங்க வேண்டும், கடவுள் வாழ்த்த வேண்டும். இப்பொழுது சொன்னார், ஏ ஜெயராம் ஜெய ஜெயராம், ஏ ஜெயராம் ஜெய சீதாராம். சொல்லுவோம், ஏ ஜெயராம் ஜெய ஜெயராம், ஜெய ஜெயராம் ஜெய சீதாராம். சொல்லி முடித்தவுடன் எதிரே சிம்சுவா மரத்தினடியே புகையுண்ட பூமி போல் ஒரு பெண்மணி இருப்பதை பார்த்தார் ஆஞ்சநேயர். புரிந்து கொண்டு விட்டார், இவர்கள் நாம் தேடிய சீதையை. நேரடியாக போய்விட்டார்கள். சந்தேகப்படுவார். ராவணனுடைய ஒற்றனோ என்று எண்ணுவார் என்பதற்காக உருவத்தை சிறிதாக்கி கொண்டு அந்த சிம்சுவா மரத்திலே இருந்தாராம் ஆஞ்சநேயர். மகா பெரியவா எழுதுகிறார், சிம்சுவா மரத்து இலைகளும் ஆஞ்சநேயனுடைய நிறமும் ஒரே நிறமாக இருந்ததால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. மகாபரிவா இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். சுவாமிகளை நான் பார்த்தேன், ஸ்ரீபதி வருவோம்னு சொன்னார். இந்த சைவ வைஷ்ணவ வேதம் கிடையாது. மகான்கள் அப்படிதான் இருக்கா, இன்னைக்கு இருக்கா. மகாபரிவா அதிகமாக கவனம் செலுத்தினது இந்த அத்தையிலும் ஞானம் வேண்டாம் என்று பக்தியை எல்லாரும் பரப்போனார். நீங்க நான் எல்லாருமே சேர்ந்து நமக்கு அடிப்படையே பக்தி 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 பரப்பிட்டே போயிடுவாங்க. அதையுமா தைரியமா திஷ்டா தைரியமா தேவையில்லை. மகாபரிவாள் அந்த சுவாமிகள் தான் எனக்கு சொன்னார். அன்னைக்கு கேட்ட மகாபரிவா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. அந்த ஆஞ்சநேயர் நிறமும் சிம்சுபா மரத்து இலையும் அந்த ஒட்ட நிறமாக இருக்குமா. நேரம் பார்த்து கொண்டிருந்த பொழுது ராவண மகாராஜ இசை முடிக்கிக் கொண்டு வந்திட அங்கிகளை இரண்டு பெண்கள் தாங்கிட இரண்டாவது மனைவி அந்த தானியமான இடுப்பிலே கைகோத்து வர ராவண மகாராஜா வருகிறார். சீதா, நீ ஒரு மாநிலத்தில் உண்மையில் நான் இந்த ஆசையின் காரணமாக 10 மாத காலம் தவணை கொடுத்து விட்டேன். என் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நல்ல உரைகளை சொன்னாலாம். சரி, அந்த யாரும் எதிர்பார்க்காத ஒரு காட்சி நடந்திருக்கிறது. அப்படியேப்பட்ட வீராதி வீரன் ராவணன் சீதையின் காலிலே விழுந்தான். வள்ளுவர் சொல்வார், பகை பாவம் அச்சம் பழி ஏற்பட்டு விடும். மாற்றான் மனை மீது ஆசைப்பட்டான். மாற்றான் தோட்டத்தில் மளிகைக்கு மனம் உண்டு, அதை பறிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏற்பட்ட கேவலம் ஒரு பெண் மீது வைத்த ஆசையினாலே அவன் அவன் காலிலே இருந்து விழுந்தான் என்றாள். சீதைக்கை கூட இறந்து போயிட்டோ ஒரு புள்ள பிடிக்க போட்டான். என்ன காரணம்? என்ன சொன்னாலும் மகாராஜா ஒரு ஆசனம் கொடுக்கலாமா? இல்லை இல்லை, 2 பேருக்கும் ஒரு இடைவெளி வேணும் இல்லையா? இல்லை, என் கணவன் முன்னாடி கூப்பிட்டுருந்தான். பிறகு எழுந்தான், கோபம் கொண்டான். மானிடப்பண்ணே, தெரிந்து கொள், இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளே நீ இணங்க வேண்டும். அப்படி இணங்க மறுத்தால் காலை உணவாக உன்னை கடித்து தின்று விடும். அரக்கர்களுக்குன்னா நரமாம்சம் சாப்பிடுவார். சீதை பயந்து போயிட்டார். உடனவர்கள் பார்த்து சொன்னார், இவளை எனக்கு சம்மதிக்க வைக்காவிட்டால் உங்களுடைய தான் கொண்டு விடுவேன். அவர்களும் கடிக்க போனார்கள். அந்த போனே சீதை கைதாரம். நான் இருக்கேன்னு முதல்ல பெருமாவைக்கப்பட்டு யார் போய் சொல்லியிருப்பார்? இவர் வரதுக்கு முன்னாடி ஜெயா தெரிவித்து இருக்கலாம்.
இல்லைன்னா அந்த இடம் சொல்லியிருக்கணும். சிவன் பெருமான் சொல்லியிருக்கேன் இதே பெருமாள். நான் தப்பா பேசிட்டேன்னு போய் அண்ணாட்டை சொல்லி அதனால கோபம் வந்து கேவலத்தை கொண்டு மாட்டான்னு விட்டார். எப்படி இருந்தாலும் ஒரு மாத காலத்திற்குள்ளே இங்கே வர முடியாது. அப்போ ராவணன் நர என்று கடித்து தின்பதைக்கு பதிலாக இந்த உயிரை நானே போக்கிக் கொள்கிறேன் நான் செய்தேன். நீ இந்த கூந்தலை அவிழ்த்தார், சிம்சுபா மரக்கடையை கட்டினார், சுருக்கு போல போனதோடு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லுவோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இங்கே ராம நாமமா ராமாயணத்தை சொல்றார். புரிந்தார் நான் ராமபுரன் பெயர் ஆஞ்சநேயர் என்றெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டார். பிறகு சீதாதேவி நம்புவதற்காக கன்னியாகி கொடுத்தார். சீதாதேவி அவருக்கு ஆசீர்வதித்தார். போல் தேவி என்றார். ஆஞ்சநேயர் கேட்டார், நான் முதல்ல வந்தபோது நீ சந்தேகப்பட்ட, இப்போ உங்களை நான் பார்த்து அங்க போய் சொன்னா அவர் சந்தேகப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில அந்தாங்கங்களை சொல்லுவேன் என்று சொல்ல கவனிக்கொண்டே செய்தி சொன்னார். ஆஞ்சநேயர், நான் வந்து காட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன போது கல்லும் முள்ளும் இணைந்து காட்டுக்கு வராதாக இங்கே எச்சரித்த போது நீ வீடும் சுடுமோ பெருங்காக என்றேன் அழைத்து போனார். ரதம் புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறேன், ஒரு தோழியை சாய்த்தி காடு வந்துவிட்டதா செய்தார். நாட்டு எல்லையே நாங்கள் ஒரு அழகான கிளியின் இடத்தை அந்த கிளிக்கு ஒரு பெயர் சூட்டுகள் என்று கேட்ட போது யார் பெயரை சூட்டியிருப்பார்? கைகை. அந்த தாயாருக்கு எத்தனை ஆசையும் பாசமும் தான் அந்த கிளைக்கு கைகை என்று பெயர் சூட்டியிருப்பார். ஒரு நாள் எப்பொழுதும் ஜலக்கீடை செய்து ஆனந்தமாகின்ற பொழுது அவர் சற்று அயர்ந்து என் மடியை உறங்கிவிட்டார். அப்பொழுது திடீரென்று ஒரு காகத்திய மார்பை கொத்த ஆரம்பித்துவிட்டது. நான் வலிக்கு தாங்காமல் எழுந்துவிட்டால் அவர் உறக்கம் கலைந்து விடுமோ என்று சும்மா இருந்தேன் மீண்டும் மீண்டும் கொண்டு அந்த ரணத்தில் இருந்து வைத்த ரத்தத்தின் ஈரத்திலே நனைந்த பெருமான் எழுந்தார். காகத்தை பார்த்தால் ஒரு உள்ளத்திற்கு கூட காகத்தின் ஒரு கண் போய்விட்டது. அது மாத்திரமல்ல, காகத்தை சுற்றி சுற்றி வர இவர் காலையிலே இருந்து சரணாகதி செய்து உயிர் பிச்சை கேட்ட போது உயிர் பிச்சை கொடுத்தார். நான் இந்திரன் மகன் ஜெயந்தன் தவறாக கேட்டிருக்கேன். அப்படி தன்னை யாரேனும் சரணாகதி செய்தால் இந்த சரணாகதி ஆச்சரியன் அவர்களுக்கு என்னையெல்லாம் தெரிகிறார் ஆச்சரியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, சூடாமணி என்பதை எடுத்துக் கொடுத்தார். சூடாமணி என்பது ஆவரணம் அல்ல, ஆழ்கடலிலே கிடைப்பது முத்து. அவருக்கும் ஆழ்கடலே எப்போவாவது கிடைக்குமா அந்த சூடாமணி. அதை ஜனங்களுக்கு கொண்டு கொடுக்க ஜனகர் சீதைக்கு சீதனமாக கொடுத்தார். சீதைக்கு சீதனமாக கொடுத்து யாருக்குமா கொடுத்தார் தெரியுமா? தசரதற்கு கொடுத்தார். ஒரு மாமனார் மாட்டு கொண்டை எப்படி நடந்துக்கணும், ஒரு மாமியார் மாட்டு கொண்டை எப்படி நடந்துக்கணும், ஒரு மாட்டு போன மாமனார் எப்படி நடக்கணும், மாமியார் நடக்கணும்னா ராமாயணம் நடந்தது படிக்கிறத தசரதர் சொல்லினார். அதை எடுத்துக் கொடுக்க ஆஞ்சநேயர் புறப்பட்டார். சீதாதேவியுடைய அந்த துக்கத்தை பார்த்து, தாயே நாங்கள் வேண்டுமானால் இப்பொழுதே என் கூட வந்து விடலாம், என் தோல்வியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, நீயும் ஒரு ஆந்தை அல்லவோ, அப்படி நான் வரமாட்டேன் நினைச்சினேங்க, மற்றொன்றும் தெரிந்து கொள்ளும். அந்த ராமகிராம் என்னை மீட்க வேண்டும் என்றுதான் நான் காத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சொல்றதை நான் சொல்லுவேன், அது தூயவர்களின் ஆக்கற்கு வாசன்று வீசினேன். இப்ப நான் சமைச்சா அவன் சாப்பிட வருவோம். ஆனால் கடத்தி போன மனைவியை காப்பாற்ற ராமகிராம் என்னுக்கு மகத்துவம் இல்லாமல் போய்விட்டதே என்று ஊர் ஏசுமே என்று நான் பெற்றிருக்கிறேன். ராமகிராமா பெரியவர் நினைச்சோம், அவரோட பண்பனுக்கு பெறுகிறார்கள். புறப்பட்டார், இதோ அக்கறைக்கு சென்று விடுகிறேன் என்று புறப்பட்டவர் திடீரென்று ஒன்று நினைத்தார். அவர்களே எத்தனையோ பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், பெரிய மதவாதிகள் தான் நாட்டில் இருக்காங்க. ஏதாவது பேப்பர்ல அவரை செய்து வருத, அங்கே கற்பழிப்பு, இந்த கொலை, இங்கே லஞ்சம், அங்கே திருட்டு, அந்த பொண்ணு யார் கூட ஓடி போனா, இந்து பத்திரிகை கூட செய்தி போடுறது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். இதுக்கு ஆஞ்சநேயர் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப தப்பெல்லாம் பண்ணா
இடித்தால், குண்டகோபுரங்களை இடித்தால் ராவனுக்கு செய்தி போனது, ஏதோ குரங்கு அசூயம் பண்ணுகிறது என்றவுடன் அந்த சேனாதிபதிகளை நம் மந்திரிகள் எல்லாம் உங்கள் மந்திரிகளை அனுப்பினான், ஸ்ரீகுமாரனை அனுப்பினா அனைவரையும் கொண்டு விட்டார். உடனே அந்த இந்திரஜித் சென்றான், தன்னுடைய அச்சராயத்தினாலே அவரை அந்த நாகாபாசத்தினாலே கட்டி போட்டாங்க. அதை நினைச்சிருந்தா கட்டும்போது இந்த ஊருக்கு பெருசாகிக்கலாம் சின்னதாகிருக்கலாம், அந்த ஆனா கட்டி போடுது. ஆனா அதுதான் போய் பார்க்கணும், ராவணனை பார்க்கணும், திட்ட போடுது. உள்ளே செல்லுறா, ராவணன் கேட்கிறா, நீங்க வாலி என்று அவனும் நடுக்காது. கட்டியே சொன்னேன், வாலி ராவணனை பாவனையே கட்டி போட்டான், ஒப்பந்தம் பண்ணிட்டான். உங்களுக்கு நான் இல்லை, என் ஊருக்கு நீ வர வேண்டாம். அந்த வாலியை கொன்றாரே, அதை கொண்டாங்க. அவன் நம்பி சுக்ரீவனுடைய முதலமைச்சன் தான் என் பெயர் ஆட்சி. எதற்காக வந்திருக்கிறார் என்னவென்று சொல்கிறேன். ஒரு பெண்ணை நீ தவறாக கடத்தி கொண்டு வந்திருக்கிறாய், அதனால் நான் அருகே இருக்கிறது, அவரை நீ விட்டுவிட்டால் நல்ல காரியம் நடக்கும் என்று சொல்.